இந்திய அளவில் ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். எந்த அளவுக்கு இலவச பொருட்களுமே பொங்கல் பொருட்களும் நியாய கழிவு சேர்ந்தா கூட பார்க்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். 2 கோதுமை கொடுக்கணும், 2 மாசம் கோதுமை கொடுக்குறோம். 4 கோதுமை அவங்க பாத்தீங்கன்னா 4 கோதுமை 2 மாசம். இந்த விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லன்னு சொல்லுவாங்க. நான் போன முறை பாண்டிச்சேரி வரும்போது அந்த ரேஷன் கடை பிரச்சனையை பத்தி நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன். அப்படியே ஒரு வாதத்துக்கு நான் தெரியாம சொன்னேன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா வெப்சைட்ல ஒரு நியூஸ் போட்டாங்களே, அதுல என்ன சொன்னாங்க, சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ரேஷன் கடைகள்ல கோதுமை, மைதா, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களோட விநியோகம் நிறுத்தியாச்சு. சிகப்பு அட்டைக்கு 20 கிலோ, மஞ்சள் நிற அட்டைக்கு 10 கிலோன்னு அரிசி மட்டும் இலவசமா வழங்கப்பட்டு வந்துச்சு. அதுவும் கடந்த 2016ஆம் ஆண்டு கவர்னராக இருந்த கிரண்பேடி அவர்கள் அரிசி கொள்முதல்ல மிகப்பெரிய முறைகேடு நடக்கிறதா சொல்லி அரிசிக்கு பதிலா பேங்க் அக்கவுண்ட்ல மக்களுக்கு பணம் போடுறதுக்கு உத்தரவு போட்டாங்க. ரேஷன் கடைன்னு ப்ராப்பரா இருந்த இடத்துக்கு வருஷ கணக்கா வாடகை தரல. அதனால அந்த பில்டிங் ஓனர்ஸ் கடையை பூட்டிட்டாங்க. அங்கங்க ஸ்கூல்ல வச்சுதான் அரிசி மட்டும் தர்றாங்க. விஜய் தெரியாம சொன்னாருன்னு மினிஸ்டர்ஸ்ல இருந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல. இப்போ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த மாண்புமிகு மனிதர்கள் கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா?